இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நாங்க உருவாக்கி இருக்கோம். நாங்க சால்வைக்கோ இல்ல வாழ்க்கை கோஷம் போடவோ இல்ல உங்க வீட்டுல திருமண நிகழ்ச்சி, பிறந்த நாள் நிகழ்ச்சி, காது குத்து, புதுமணி புகுவிழா அதுக்கு கூப்பிடுறதுக்காண்டி நாங்க வரல, உருவாக்கல. எங்களை அந்த நெல்லையப்பன் உருவாக்கிற ஒரே காரணம் என் வெள்ளாள சாதி பாதிக்கப்படும் போது, என் வெள்ளாள சாதி மீது அடக்குமுறை அடக்கும் போது சட்டப்படி இந்த காவல்துறையும் இந்த அரசியல்வாதியும் நம்மளை காப்பாத்துறதுக்கு களத்தில் இறங்கணும். ஆனா இங்க காவல்துறையும் சரி, சட்டமும் சரி, எவங்கிட்ட அதிகாரம் இருக்கோ, எவங்கிட்ட படைபலம் இருக்கோ, இல்லாட்டி சாதி பார்த்து இங்க எல்லாமே நடக்கு. அதனால மட்டும்தான் இந்த பந்தல் ராஜா இன்னைக்கு பல்வேறு இடத்துல பிரச்சனை. முதல் குரல் பந்தல் ராஜா குரல் இருக்குது. என் சாதி பாதிக்கப்படுது. எனக்கு முன்னாடி வீரரை பேசி முடித்த எனது அருமை சகோதரர் வெள்ளாள இனத்தின் விடிவெள்ளி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய போராட்டம் என்றால் அந்த போராட்டத்தில் ஒரு சிங்க குரல் ஒலிக்கும். அதுதான் மன்னார்குடி எம்என்பி ராஜா. நேற்றைக்கு கிளம்பும் போது, மன்னார்குடியிலிருந்து கிளம்பும் போது திருவாரூர் மாவட்டம் கொரோனாச்சேரி நம் சமூகத்தை சேர்ந்த சுதா என்ற பெண் ஆடு மேய்ப்பதற்காக சென்றிருக்கும் போது சில சமூக விரோதி காம கொடூரனால் அந்த பெண்ணை சிதைக்க வரும்போது பொண்ணு கத்திருக்கா. அந்த லேடி 2 குழந்தை இருக்கு, கத்திருக்கா, தண்ணியில முக்கி கொண்டிருக்காங்க. ஆக்சுவலா இதே போல் சமீபத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில தொடர்ந்து தாய்மார்கள் மீதும் பெண்கள் மீதும் தொடர்ந்து வன்முறை இருக்கு. சரி, பெண்கள் மீது மட்டும்தான் நடக்குதா அந்த சமூக நீதி ஆட்சியில? கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் அதிக போராட்டத்தை இந்த மண்ணிற்கு விதத்த இந்த வேளாளர் சிங்கம், இந்த வேளாளர் மண்ணில் இருந்து வேளாளர் சமுதாயத்திற்கு இதுவரை இடஒதுக்கீடே கொடுக்கலையா? முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா இந்த திருநெல்வேலி மண்ணில இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அரசு வேலைக்கு போயிருப்பாயா? இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கும் எத்தனையோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு இந்த 10% இடஒதுக்கீடு போயிருக்காங்க. ஆனா இந்த திராவிட மாடல் அரசு, சமூக நீதி பேசும் அரசு, இந்த ஸ்டாலின் அரசு இந்த 10% இடஒதுக்கீடு எடுத்து முட்டுக்கட்ட போடுதான். கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி கூட கோர்ட்டுக்கு போல, இந்த ஸ்டாலின் அரசு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இதான் இந்த திராவிட மாடல் அரசை தூக்கி பிடிக்கின்ற வெள்ளாளருக்கு சொல்லுத, நீ உன் கொள்கையில பிடிச்சு போ. ஆனா உன் சொந்த குடும்பம் இங்க பாதிக்கப்பட்டு இருக்கு. உன் சொந்த குடும்பத்துல இங்க தீப்பட்டு எரியுது. உன்னோட எதிர்கால இளைஞர்களோட, யாரு உங்க பிள்ளையோட எதிர்கால இளைஞர்களோட வேலை காணல் நீரா இருக்கு. அதை விட்டு போட்டு நீ கட்சிக்கு உழைக்க, ஸ்டாலின் உழைக்க, கலைஞருக்கு உழைக்க. அடுத்து இந்த திராவிட மாடலோட ஆட்சி கட்சியில உதயநிதி ஸ்டாலினோட பையன் தான் தலைவர். உன் பையன் அவனுக்கு கொடி பிடிக்க கூடாது. நீ கொடி பிடி, போராடு, உன் சாதிக்காண்டி போராடு, உன் சமூகத்துக்காண்டி போராடு, உன் மக்களுக்காண்டி போராடு. நிறைய பேரை சொல்லுவான், எப்ப இந்த சாதி சமுதாய பாதையில வந்துட்டா சாதி கூட்டமா நினைப்பாங்க. நிறைய பேரு நம்மள சாதி முத்திரை குத்திடுவாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் மந்தராஜ சொல்றேன், இங்க இருக்க அத்தனை பேரும் வீர வெள்ளாளன், உணர்வு உள்ள வெள்ளாளன். அந்த உணர்வு இருக்கிறதுனால இந்த மலையில நீங்க நினைக்கிட்டு என் பேச்சை கேட்டுருக்கீங்க. இதே கூட்டத்தில் நான் இங்க நின்று பேசுறதுக்கு காரணம் என் சமுதாயத்தை விட மற்ற சமுதாயம் தான் அதிகம். ஏன்னா எனக்கு பக்கபலமா இருக்காங்க. நாடார் சமுதாயமா இருக்கட்டும், தேவர் சமுதாயமா இருக்கட்டும், தேவேந்திர சமுதாயமா இருக்கட்டும், பறையரா இருக்கட்டும், அருந்ததியரா இருக்கட்டும், கோனாரா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், அனைத்து சமுதாயத்தையும் நேசிக்கக்கூடிய, அனைத்து சமுதாயத்தையும் அரவணைக்கக்கூடிய இந்த வேளாண் சமுதாயத்தை சார்ந்த பந்தல் ராஜாவை இன்னைக்கும் அனைத்து சமுதாயமும் நேசிக்கு. இதுல ஒரு துளி நம்பிக்கையெல்லாம் இல்ல. எல்லாருமே சொல்லுங்க, பந்தல் ராஜா நைட்டு வீட்டுக்கு போறவரை மற்ற சமுதாய மக்கள் எனக்கு பாதுகாப்பா தான் இருக்காங்க. நிறைய பேர் காக்கி சட்டம் நினைக்கும், சில புள்ளூர்கள் நினைக்கும், இவங்க சாதி கூட்டம் போட்டு இன்னொரு சமுதாயத்தை திட்ட போறாங்க, இன்னொரு சமுதாயத்தை பேசி விமர்சிக்க போறாங்க, எதுவும் சாதி பிரச்சனையை உருவாக்க போறாங்க. எந்த காலத்திலும் சுட்டு போட்டா இந்த வெள்ளாளனுக்கு சாதி சண்டை போட தெரியாது. அந்த போட தெரியாத ஒரே காரணத்தினால்தான், சாதி உணர்வு இல்லாம இருந்த ஒரே காரணத்தில்தான் பெரும்பான்மை வாழக்கூடிய சைவ வெள்ளாளர் தொகுதியில ஒரு மரம் ஜெயிச்சிட்டு இருக்காரு.
ஏன்னா சாதி உணர்வு இல்ல. இந்த சாதி உணர்வு உங்களுக்கு ஊட்டுது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெள்ளாள நிற்கணும். அந்த வெள்ளாள வெற்றிக்கு இங்க இருக்க எல்லாருமே 10 தொட்டு எல்லாமே அவனை சட்டசபைக்கு போறதுக்கு நீங்க உழைக்கணும். யாரு தொகுதியில யாரு வெற்றி பெறுவது? நம்ம புது பஸ் ஸ்டாண்டு, நம்மளுடைய திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் கடை வச்சிருக்கு. அந்த கடையை எப்படி ஏமாத்தி எடுக்கலாம்னு பார்க்காங்க. அதை நியாயமா அரசாங்கத்தை போய் சொன்னாலும் காவல்துறை போய் சொன்னாலும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. சின்ன எடுத்துக்காட்டுக்கு தான் அதெல்லாம் சொல்லுவேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு போனார். வாரிப்பன்பட்டு ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட அய்யனாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு பொதுக்கூட்டம் போட்டுக்கும் தெரிஞ்சவன அங்கே இருந்து பஸ் ஏறி என்ன என் ஊரை பத்தி பேசுவேன், இந்த வெள்ளாள சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை பத்தி பேசுவேன்னு பஸ் ஏறி வந்திருக்காரு. அவரை நம்ம பாராட்டி தெரியணும். ஏன்னா இந்த சமூக நீதி பேசுகின்ற ஸ்டாலின் அரசு வெள்ளாளர் சமுதாயத்தை மட்டும்தான் அதிகமாக வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த சமுதாயம் வந்து போராடாத சமுதாயம். ஏன்னா இதே இது ஒரு தேவர் சமுதாயம் பாதிக்கப்பட்டா அந்த சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் இசைராஜா தேவர், சுரேஷ் தேவர், மூர்த்தி தேவர்னு போராட்டத்துக்கு இறங்கிடுவாங்க. இதே இது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த சமுதாயம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் நம்ம புதிய தமிழ் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி, திருமாவளவன் அப்படின்னு அந்த சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் போராட்டத்துக்கு இறங்கிடுவாங்க. உடனே ஊடகங்கள், மீடியாக்கள், செய்தி தொலைக்காட்சி பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு போட்டுருவாங்க. நேற்று ஒரு பொண்ணு 2 குழந்தைக்கு பெற்ற தாய் பகிரங்கமான முறையில் கொலை பண்ணிருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு மீடியாவில் வந்திருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஊடகத்துறையும் சரி மீடியாவும் சரி இந்த வெள்ளாளர்கள் நடக்கக்கூடிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு காரணம் உயர் அதிகாரிகள் அழுத்தம். இன்னைக்கு நம்ம மீட்டிங் போட்டுக்கோம், நாளைக்கு எத்தனை பேப்பர்ல வரும்னு நினைக்கீங்க? ஒரு பேப்பர்லயும் வராது. அதே இது தெருமுறை பிரச்சாரம் சொல்லி திமுக தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து கோட்டை பிரியாணி கொடுத்து நாளைக்கு ஒரு 100 இருக்க மாட்டான், 50 மீட்டிங் போடுவான். எல்லா பேப்பர்லயும் போடுவான். ஏன்னா உண்மை இங்க மறுக்கப்படுகிறது. உண்மையை மறைச்சு நம்ம சமுதாயத்தை வளர விடாம ஆக்கிட்டாங்க. இந்த 10% இடஒதுக்கீடு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், ஒரு வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், ஒரு மாநகர செயலாளர் எந்த பொறுப்புல இருந்தாலும் அந்த கட்சிக்கு மட்டும்தான் விசுவாசமா இருக்கான். அவன் கட்சி வேட்டி மட்டும் அந்த கொடிகளில் போடலாம். அவனே ஒட்டு மொத்தமும் திமுகவோட கலைஞருக்கு பிறந்த மாதிரி, ஸ்டாலினுக்கு பிறந்த மாதிரி ஒரு திமுகவே மாறி இருந்தான். டேய், நீ வந்து ஸ்கூலுக்கு உன் பிள்ளை சேர்க்க போனா எந்த ஜாதின்னு தான் கேட்பான், எந்த கட்சின்னு கேட்க மாட்டான். உன்னை ஸ்டாலின் வந்து சீட்டு போட்டு உன்னை சேர்க்க போறது கிடையாது. நான் உடனே சொல்றேன், நீ எந்த சாதியில பிறந்தாலும் சரி, அந்த சாதி பாதிக்கப்படும் போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியா இருக்கணும். நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு பையன் காதல் என்ற பேரை, நாடகாதல் பேரை கூட்டிட்டு போவோம். நாங்க தேடக்கூடாது. நாங்க தேடி போகும்போது அவங்க ஒரு கட்சி ஆபீஸ்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. நாங்க வந்து சாம்பாரும் சட்னியும் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டு வந்த மாதிரி அவங்க கட்சி ஆபீஸ்குள்ள இருக்காங்க, நாங்க வந்துடும் சொல்லிட்டு அமைதியா வந்துருவோம் நினைச்சிட்டு இருந்தானவோ. வந்தது யாரு? வந்தது பண்டக கூட்டம். கட்சி ஆபீஸுக்கு அங்க இருக்குமா வேலை சொல்லு பார்த்தோம். என்ன பிள்ளைமார் வீட்டு பிள்ளைனா உங்களுக்கு வந்து என்ன இங்க லட்டு தட்டு மாதிரி இருக்கா? நான் உண்மைன்னு சொல்லுவேன். என் வழக்கறிஞர் சொன்னாரு, இருக்கிறதுல நம்ம சமுதாயத்து பெண்கள் தான் நாடகம் பேர்ல அதிகமா போகுதுன்னு. நீங்களாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க. என்ன நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காக்கி சட்டை வந்து அரசாங்கத்துக்கு தான் கேட்க முடியும். என்ற ஒரு காக்கி சட்டை ஓப்பனாவே சொன்னாவோ, தம்பி நாங்களும் உங்களை மாதிரி தான், எங்களுக்கு மேல இருந்து அதிக பிரஷர். திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துல நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு கோயில் திருவிழால வேற ஒரு சமூகத்தின் சார்ந்த இளைஞர்கள் தண்ணியை போட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. இதை நம்ம பசங்க தட்டி கட்டதுக்கு சாதி பேரை சொல்லி திட்டான்னு சொல்லி வன்கொடுமை சட்டத்தில் பிசிஆர் கேஸ்ல வழக்கு பதிவு பண்ணிட்டான். அந்த காவல்துறைக்கும் தெரியும் இவன் ஜாதி பேரை சொல்லி திட்டலன்னு, இந்த காவல்துறைக்கும் தெரியும் இவன் தான் சண்டை போட்டான்னு. இருந்தாலும் என்ன செய்ய, ஆளுங்கட்சி கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட பொறுப்பாளர், விடுதலை சிறுத்தை கட்சி மாநில பொறுப்பாளர் காவல் நிலையத்துக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன அடிக்க, நீங்க சாதி பார்த்து செயல்படுங்க காவல்துறை மீது கம்ப்ளைண்ட் புகார் கொடுப்பேன் அப்படிங்க.
காவல்துறை பயந்து போய் தப்பே செய்யாத இந்த பிள்ளைமார் மேல பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணலாம். அப்ப இதுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம போராடணுமா வேண்டாமா? போராடணுமா வேண்டாமா? ஏன்னா இங்கு வெள்ளால அதிகமாக பாதிக்கப்படுதான். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போற ஒரு தொழிலாளி ஒரு கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்கான். அந்த வீடு கட்டும் போது சாயங்காலம் 6 மணிக்கு லைட் போட போறான். பக்கத்துல இருக்க ஒரு கஞ்சா குடிக்கி குடிகார பையன் அவன் இந்த வீட்டுல தான் வந்து குடிப்பேன், நீ இப்பதான் வீடு கட்டுத அப்படின்னு சொல்லி இவன் நாட்டு என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? என்ன செஞ்சிருக்கணும்? அவனை அடிச்சு விரட்டி இருக்கணும். இவன் அப்ப போலீஸை தேடி போறான். இது நான் போலீஸை கூப்பிடுறேன். கல்லாலேயே அடிச்சு கொண்டிருக்காங்க நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையனை. அவனுக்கு 3 குழந்தைகள். இந்த அரசாங்கம் ஏதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுமா? பண்ணாது. என்ன செய்ய? பாவமா போன இந்த பிள்ளைமார் சமுதாயத்தில் பிறந்துட்டான். இதே ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்திருந்தா இந்த அரசு, இந்த திராவிட மாடல் அரசு, இந்த சமூக நீதி அரசு அவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் சாதி பேர் சொல்லி கொலை செய்து விட்டார்கள் என்று ஒரு 8 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஏன் இந்த சமூகம் ஒன்னே சொல்லுங்க, மொத்த சமுதாயத்துக்கு பிரச்சனைனா ஒவ்வொரு சமுதாயத்திலும் வருவாங்க. இன்னைக்கு உண்மையில கோனார் சமுதாயத்துக்கு எங்களை போல போராடுறதுக்கு ஒரு பொட்டல்துறை கிடைச்சிருக்காங்க. ஆசாரி சமுதாயத்துக்கு ஒரு வழக்கறிஞர் முருகராஜனை கிடைச்சிருக்காவோ. ஆனால் இந்த ஆறுமுகராஜனை வழக்கறிஞர் ஆறுமுகராஜனை ஆனா இந்த பிள்ளைமார் சமுதாயத்திற்கோ மூப்பனார் சமுதாயத்திற்கோ முதலியார் சமுதாயத்திற்கோ யாராட்டும் இருக்காங்களா? டெல்டா மாவட்டம்னா பாவம் எங்க அண்ணன் குடும்பத்தான் விட்டுட்டு எம்மன் பிள்ளைக்கா ஓடணும். தென் மாவட்டம்னா பாவம் பந்தாட்டாதான் ஒருத்தன் இருக்கான். அவன் எந்த பிரச்சனையாலும் கூப்பிட்டா வந்துருவாங்க. அவன் என்ன இருக்கு என்னன்னு தெரியாது. 12 மணி 10 மணிக்கு போன் அடிப்பானோ போட்டு வந்துருவானோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான். ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன், நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறதை விட இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து இந்த சமூகத்துல தன்னோட வாழ்க்கை தன்னோட குடும்பம் சொல்லி கடந்து போறோம் உங்களை வச்சு அடிக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் பாதிக்கப்படும் போது நீங்க தட்டி கேட்கணும். நீங்க வந்திருக்கீங்களா? இத்தனை வேறும் இந்த நெல்லையப்பர் கோயில் நடவீங்க. இந்த 10% இடஒதுக்கீடுக்கு போராடும் போது எத்தனை பேர் வந்திருப்பீங்க? நான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்லுதேன், பாரதிய ஜனதா சார்பாக நயனா நயேந்திரன் போட்டியிடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளருக்கு போட்டியிடுறாங்க. அப்போ சொல்றாங்க, உண்மையிலே நயனா நயேந்திரன் நல்ல மனிதர் தான். அவர் இந்த 10% இடஒதுக்கீடு பிஜேபி கொடுக்காங்க, வரவேற்கிறோம். 10% இடஒதுக்கீடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாரத ஜனதா மற்ற மாநிலத்தெல்லாம் அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுறாங்க. திமுக அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்காங்க. ஆனா இன்னைக்காட்டு இந்த 10% இடஒதுக்கீடுக்கு எத்தனை மட்டும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, எத்தனை மட்டும் இந்த ஊழல் நிறைந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு எத்தனை மட்டும் நிபந்தனை கொடுத்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கும். ஏன்னா எல்லாமே அரசியல் தான் நடக்கு. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது பல்லர் சமுதாயமோ பறையர் சமுதாயமோ செக்குலர் சமுதாயமோ நாடார் சமுதாயமோ மரவர் சமுதாயமோ கோனார் சமுதாயமோ எந்த சமுதாயமா இருந்தாலும் எங்களுக்கு சாதி கண்ணில் தெரியாது. என் நண்பன், என் மாப்பிள்ள, என் மச்சான் நாளைக்கு எதுனாலும் எனக்கு சப்போர்ட்டா நிற்போம். அப்படிதான் நாங்க பார்த்து அப்படிதான் எங்க பெற்றோர்கள் எங்களை வளர்த்தாங்க. தன் குடும்பத்திலே தாழ்த்தப்பட்டவன் என்று ஒதுக்கிய அந்த காலத்திலே 2 குழந்தைகளை தத்தெடுத்து தன் பையன் என்ன படிக்கணுமோ அதே போல் ஈக்குவலாக அவனுக்கு படிக்க வைத்தவர் தான் ஐயா வாழ்வு சிதம்பரம் பிள்ளை. நாங்க எந்த காலத்திலும் சுட்டுப்பட்டாலும் சாதியில உயர்வு தாழ பார்க்க தெரியாது. சாதி வெறும் எங்களுக்கு கிடையாது. ஆனா தொடர்ச்சியாக இந்த சாதி பாதிக்கப்படும் போது, தொடர்ச்சியாக என் தாய்மார்கள் அழும்போது, தொடர்ச்சியாக என் இளைஞர்கள் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக நாங்களும் சாதி பார்ப்பதில் தப்பு இல்லை. என் சாதிக்காக போராடுவது தப்பு இல்லை. என் சாதி உரிமைகள் மறுக்கும் போது அவர் அரசு அதிகாரிகள் இருந்தாலும் அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களை எதிர்த்து குரல் கொடுப்பது தப்பில்லை என்று நாங்களும் முடிவுக்கு வந்துட்டோம். நிறைய பேரு சொல்லுவோம் இந்த